டிஜிட்டல் அரெஸ்ட் செய்திருப்பதாக கூறி பணம் பறிக்கும் சைபர் கிரிமினல்கள் அதற்காக ஸ்பூஃபிங் கால் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கைவரிசை காட்டுவது தெரிய வந்துள்ளது. அதே முறையில் சென்னையில் பெண் டிஐஜி ஒருவரையும் தொடர்பு கொண்டு பேசி டிஜிட்டல் அரெஸ்ட் செய்ய முயன்றுள்ளனர். நாடு முழுவதும் இப்போது பரவலாக அரங்கேறி வரும் ஆன்லைன் மோசடிகளில் ஒன்று டிஜிட்டல் அரெஸ்ட். இதில் ஈடுபடும் கும்பல் அப்பாவி மக்களை செல்பேசியில் தொடர்பு கொண்டு பேசுவார்கள். சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக மிரட்டி பின்னர் அவற்றுக்கான தண்டனையிலிருந்து தப்ப உதவுவதாக தெரிவித்து பணம் பறிப்பதை தொழிலாக கொண்டுள்ளனர். சிபிஐ அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், சுங்க அதிகாரிகள் போன்று தங்களை காட்டிக்கொள்ளும் அவர்கள் வாட்ஸ்அப் மற்றும் ஸ்கைப் போன்ற தளங்கள் மூலம் வீடியோ காலில் தோன்றி அச்சுறுத்துவார்கள். நிதி முறைகேடு, வரி ஏய்ப்பு, போதைப் பொருள் கடத்தல் போன்ற குற்றச்சாட்டுகளை கூறி டிஜிட்டல் அரெஸ்ட் செய்திருப்பதாகவும் அதற்கான வாரண்ட் இருப்பதாகவும் கூறுகின்றனர். சில சமயங்களில் பாதிக்கப்பட்டவர்களை நம்ப வைக்க போலியாக காவல் நிலையம், நீதிமன்றம் போன்ற அமைப்பையும் உருவாக்கி கைவரிசை காட்டுகின்றனர். குறிப்பிட்ட வங்கிக் கணக்குகள் அல்லது யூபிஐ ஐடிகளுக்கு பெரிய தொகையை மாற்றும்படி கட்டாயப்படுத்துகின்றனர். பணம் செலுத்தியவுடன் மோசடி செய்பவர்கள் தொடர்பிலிருந்து மாயமாகி விடுகின்றனர். இதனால் பணத்தை இழப்பது மட்டுமின்றி தனிப்பட்ட தகவல் திருட்டும் நடைபெறுகிறது. அது தொடர்பான புகார்கள் காவல்துறையின் சைபர் கிரிமினல் பிரிவுக்கு வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த மோசடி கும்பலின் மிரட்டலுக்கு பெண் ஐபிஎஸ் அதிகாரி ஒருவரும் ஆளாகியுள்ளார். சென்னை ஆயுதப்படையில் பணியாற்றும் டிஐஜி விஜயலட்சுமிக்கு செல்பேசி அழைப்பு ஒன்று வந்துள்ளது. அதில் பேசிய நபர் தம்மை குரியர் நிறுவனத்திலிருந்து பேசுவது போல காட்டியுள்ளார். உங்கள் ஆதார் கார்டை பயன்படுத்தி அனுப்பிய பார்சல் ஒன்றை மும்பை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் இடைமறித்து சோதனை செய்துள்ளனர். மத்திய கிழக்கு நாட்டில் உள்ள ஒரு முகவரிக்கு அனுப்பிய அந்த பார்சலில் போதைப் பொருள் இருந்ததாக தெரிவித்துள்ளார். அதை கேட்ட பெண் டிஐஜி அதிர்ச்சி அடைந்தார். அதற்குள் அந்த இணைப்பு வேறு நபருக்கு மாற்றப்பட்டது. அதில் பேசிய நபர் தம்மை சுங்கத்துறை அதிகாரி என கூறியுள்ளார். உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்திருப்பதாக கூறிய அவர் தாங்கள் கூறும் விவரங்களை லாகின் செய்து ஸ்கைப் இணைப்பில் வரும்படி கூறியுள்ளார். இது மோசடி கும்பலின் வேலை என்பதை உணர்ந்த பெண் டிஐஜி உடனே இணைப்பை துண்டித்து விட்டார். இதுகுறித்து உடனடியாக சைபர் கிரைம் பிரிவில் புகார் அளித்தார். அதன் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். சைபர் கிரிமினல்களிடம் பெண் டிஐஜி பணம் எதையும் இழக்கவில்லை என்ற போதிலும் மோசடி கும்பல் எந்த நிலையில் உள்ளவர்களிடமும் கைவரிசை காட்ட தயங்க மாட்டார்கள் என்பதை வெளிப்படுத்தும் சம்பவமாக இது அமைந்துள்ளது. அது தொடர்பான முதற்கட்ட விசாரணையில் சைபர் கிரிமினல்கள் பெண் ஐபிஎஸ் அதிகாரியிடம் மோசடி செய்ய ஸ்பூஃபிங் கால் டெக்னிக்கை பயன்படுத்தி இருப்பது தெரிய வந்துள்ளது. இதன் பின்னணியில் உள்ளவர்களை பிடிக்க சைபர் கிரைம் போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றனர். டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி பேர்வழிகள் தங்களை சிபிஐ அதிகாரிகள், மும்பை போலீசார் மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் என கூறிக்கொள்வதுண்டு. எனவே சிபிஐ, சுங்கம் மற்றும் காவல்துறை அலுவலகங்களிலிருந்து பேசுவது போன்று பொதுமக்களை நம்ப வைக்க அந்தந்த அலுவலகங்களின் தொலைபேசி எண்களை முன்கூட்டியே அறிந்து அவற்றை தங்கள் அழைப்பில் தெரியும்படியான தொழில்நுட்பத்தை பின்பற்றுகின்றனர். பிரபலங்களின் உறவினர் என்று கூறி கோடிக்கணக்கில் மோசடி செய்த வழக்கில் கைதாகி டெல்லி சிறையில் உள்ள மோசடி மன்னன் சுகேஷ் சந்திரசேகர் இதே போன்றே ஸ்பூஃபிங் டெக்னிக்கை பயன்படுத்தி பலரையும் ஏமாற்றி இருப்பதை டெல்லி போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். ஒன்றிய அமைச்சர்களின் அலுவலகங்களிலிருந்து பேசுவது போல் காட்டிக்கொண்ட சுகேஷ் சந்திரசேகர் அமைச்சர்களின் அலுவலகங்களின் தொலைபேசி எண்களை முன்கூட்டியே அறிந்து அதை தமது அழைப்பின் போது தெரியும் வகையில் பார்த்து கொண்டார். அதே தொழில்நுட்பத்தை சைபர் கிரிமினல்களும் பயன்படுத்தி டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடியை அரங்கேற்றுவது இப்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. அதே முறையைத்தான் தற்போது பெண் டிஐஜி விஜயலட்சுமி விஷயத்திலும் மோசடி ஆசாமிகள் பின்பற்றியிருப்பது உறுதியாகியுள்ளது. எனவே முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடமிருந்து வரும் அழைப்பை நம்பி பணத்தை அனுப்பி இழக்க வேண்டாம். அது தொடர்பான புகார்களை தேசிய சைபர் கிரைம் போர்ட்டலில் பதிவு செய்யும்படியும் அறிவுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.